கடந்த நாட்களிலே விட்ட வேத பகுதியை, வேத காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின அந்த நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து மீண்டுமாய் நம்ம ஜெபிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ரோமர் 1:10. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் நம்ம ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய வரங்களுடைய 9 காரியங்களை நாங்கள் கர்த்தாவே தியானித்தோம். அதுல இந்த மீதமுள்ள பகுதிகளை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு தியானித்து இந்த வரங்களை குறித்த செய்தியை நாங்கள் நிறைவு செய்ய தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்ல நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சபையிலும் செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாம் தேவன் நமக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்துவதற்கான வார்த்தைகளை உங்களோடு கூட பேசினேன். மத்திய 25ஆம் அதிகாரம் 15 கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் திறமைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு இடத்திலே 5 தாளந்து, இன்னொரு இடத்திலே 2 தாளந்து, இன்னொரு இடத்திலே 1 தாளந்து. தாளந்தை பயன்படுத்தினவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அநேகத்தின் மேல் அதிகாரிகளாய் வைக்கிறார். ராஜாவுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக வாக்கியத்தை கொடுக்கிறார் என்பதை கடந்த நாட்கள் நாம் தியானித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நாம் என்னென்ன வரங்களை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவதாக ஞானத்தை போதிக்கும் வரம், 2வதாக அறிவை உணர்த்தும் வரம், 3வதாக விசுவாச வரம், 4வதாக குணமாக்கும் வரம். அல்லேலூயா. 4 வரங்களை பற்றி கடந்த நாட்களில நாம் தியானித்தோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த 4 வரமும் இருக்கு? அல்லேலூயா. ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், விசுவாச வரம், குணமாக்கும் வரம். எனக்கு இந்த 4 வரமும் இருக்குதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா. என்ன இப்படி போய் கேட்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா. இல்லைங்க, எனக்கு குணமாக்குற வரம் மட்டும்தான் இருக்குது, அதை வேணா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அநேகரை சுகமாக்குகிறார். அதான் நமக்கு கர்த்தர் கொடுத்த குணமாக்கும் வரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் மீதமுள்ள வரங்களை நாம் தியானிக்க போகிறோம். அற்புதங்களை செய்யும் சக்தி. என்னது? அற்புதங்களை செய்யும் சக்தி. எப்படி அற்புதங்களை எல்லாம் செய்யறது? பிசாசு துரத்துறது, பிசாசு விரட்டுதல். எத்தனை பேருக்கு பிசாசு விரட்டணும்னு ஆசை? அல்லேலூயா. பிசாசு விரட்டணும்னு ஆசை இருக்கா? இந்த பிசாசு பார்த்தோன்னே ஓடணும்னு தோணுதா? பிசாசை பார்த்தோன்னே விரட்டணும் அப்படின்னு தோணுதுல. பிசாச விரட்டுதல். அல்லேலூயா. இந்த பிசாசு விரட்டுறோம்னு சொல்றோம். நம்ம இந்த பிசாசு எப்படித்தான் இருக்கும், அது எந்தெந்த வடிவத்துல எல்லாம் செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சா தானே விரட்ட முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு எப்படி இருக்கும்? அகோரமா இருக்கும். அப்புறம் பல்லெல்லாம் தெரியும். ஒரு ஆள் சொல்லுது, பல்லெல்லாம் பயங்கரமா. அப்புறம் பிசாசுனா எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க விரட்டுறதுக்கு? அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்ல முடியும். உங்களுக்குள்ள பிசாசு இருக்கு, இத விரட்டணும். விரட்டுறது அடுத்த பிரச்சனை. உங்களுக்குள்ள பிசாசு தான் இருக்குது அப்படி நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? வீட்டுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கும், எரிச்சல் அடைவாங்க, சண்டை போடுவாங்க. அப்புறம் எல்லாம் உட்கார்ந்துருக்க பார்த்தா நாங்களே ஒரு பிசாசு, எங்களை போய் விரட்டுறதா அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியை குணம் எப்படி இருக்கு? மத்தேயு 8:28 பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8:28 பைத்தியம் பிடித்தது. பிசாசு பிடித்திருந்த அந்த மகன், அவன் அப்படி இருந்தான். எப்படி இருந்தான்? பைத்தியம் பிடித்தவனை போல. 8:28 வாசிங்க.
மத்தேயு 8:28. அவர் அக்கறையிலே நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்த 2 பேர் வேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. இந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சோம்னா, கல்லுகள்னால தன்னை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க. சங்கிலினால அவங்கள கட்ட முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க, அநேகரை விரட்டுனாங்க. அவங்களுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு, கல்லறையில இருந்துச்சு. அவங்க ஒரு வஸ்திரம் இல்லாம இருந்தாங்க. இது போல சுபாவத்தை உடைய அவர்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம், பிசாசு இருக்குது. அல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்கள் நம்ம பார்க்கும்போது கன்ஃபார்ம் இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதா பாருங்க, மத்தேயு 12:22 ஊமையாக்குதல், குருடாக்குதல் போன்ற காரியங்களை எல்லாம் பிசாசு செய்வான். மத்தேயு 12:22 வார்த்தைங்கள, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுத்தமாக்கினார். பிசாசை துரத்துனா குருடும் சரியாயிடுச்சு, ஊமையும் சரியாயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப குருட்டுத்தன்மைக்கும் ஊமையாக ஒரு மனிதனை கட்டி வைத்திருப்பதற்கும் என்ன காரணம், அவனுக்குள்ள என்ன இருக்கிறது, பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல மார்க் 5:5 தன்னையே காயப்படுத்தி கொள்வாங்க. அதுதான் நம்ம அந்த 8:28 பார்த்ததுதான் இப்ப மார்க் 5:5 நம்ம சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அத. அப்பொழுது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தார். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொள்வார்கள். அல்லேலூயா. சிலர் இப்படி பிசாசு பிடிச்சு எங்க கல்லறையில இருந்துகிட்டு காயப்படுத்துவாங்க. சிலர்லாம் வினோதமான ஆட்கள். வீட்டுல புருஷ மனைவி சண்டை வந்தாலே கத்தி எடுத்து என்ன பண்ணிக்குவாங்க, கீறிக்குவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? பிளேட் எடுத்து சர்றா இருப்பாங்க. மாடி எப்படித்தான் முடியுது நம்ம நினைக்கிறோம்ல, என்ன அது, பிசாசு. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, அவங்களுக்கு அந்த ரத்தத்தை பார்த்தாதான் கொஞ்சம் அப்படி இந்த கண்ணு அப்படி என்ன பண்ணுவோம், வெறி கொஞ்சம் நிற்கும், அந்த தேகம் கொஞ்சம் குறையும். சண்டையினுடைய வேகம் ரத்தத்தை பார்த்தோன்னா அப்படி குறைஞ்சிடும். சிலருக்கு மண்டையை உடைச்சாதான் வேகம் கொஞ்சம் குறையும். அண்ணவர்களும் ரத்தத்தை பாக்குறவர்களும் என்ன போடுவாங்க, சண்டை போடுவாங்க. ரத்தத்தை பார்த்தோன்னு சண்டை நின்று. ஏன்னா அது என்னது, உள்ள பூந்தது என்னது, பிசாசு. தெளிவா இருக்கும். கட்டிடலாமா? நிறைய பேர் நினைக்கிறோம், நானும் இப்படிதான் இருக்கிறேன், தனியா வாங்க பண்ணிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காயப்படுத்துதல், தன்னைத்தானே என்ன பண்ணுகிறது, காயப்படுத்துகிறது. சிலருக்குலாம் சண்டை போட்டு போய் மண்டை எங்கேயாவது டனான்னு 2 அடி அடிச்சாதான் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சரி, நீ இன்னைக்கு அடிச்ச மண்டையில அடிச்ச அடி நிச்சயமா ஒரு நாளைக்கு நீ தலையை முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ, உட்கார்ந்துருப்ப. அல்லேலூயா. ஜாக்கிரதை. என்னது அது, பிசாசு. பிசாசை துரத்தணும். இந்த மாதிரி பிசாசுல என்ன பண்ணும், துரத்தணும். அடுத்து பாருங்க, லூக்கா 13:13 கூனியாக்குதல், கூன் விழ பண்ணும், கூனியாக்குதல். 13:13 லூக்கா 13:13 வாசிங்க. அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் எப்படி இருந்தா, கூனியா இருந்தா. இப்படி குருடாக்குறது, செவிடாக்குறது, ஊமையாக்குறது, என்ன பண்ண தன்னையே காயப்படுத்திக்கிறது, மண்டையை உடைச்சுக்கிறது, இதெல்லாம் என்னது, பிசாசு. இப்படிப்பட்ட கிரியைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை நம்ம என்ன பண்ணணும், துரத்தணும். அல்லேலூயா. பிசாசுல 2 வகை இருக்குது. சில பிசாசு ஆடும், சில பிசாசு ஆடாது. அல்லேலூயா.
ஆடுகிற பிசாசை துரத்திடலாம், ஆடாத பிசாச துரத்த முடியாது. அந்த பிசாசு எப்பங்க வெளியே போகும்? ஒப்பு கொடுத்தா போகும். ஒப்பு கொடுக்கலன்னா எங்கதான் இருக்கும்? உள்ளதான் இருக்கும். நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்கும் பொழுது, எப்பொழுது தேவ சத்தியத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சு எனக்கு என்ன இந்த சத்தியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அர்ப்பணிக்கிறோமோ, அப்ப அந்த பிசாசு நம்மளை விட்டு என்ன பண்ணும்? போகும். இல்லைன்னா அந்த பிசாசு நம்மளை விட்டு என்ன பண்ணாது? போகாது. எங்கதான் இருக்கும்? உள்ளே தான் இருக்கும். எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்குது, எனக்கு ஒரு நல்ல தூபம் போடுகிற, டெய்லி சண்டை போடுற, டெய்லி கீறி கொள்கிற, டெய்லி பிளேடு எடுக்கிற, டெய்லி கத்தி எடுக்கிற ஒருத்தன் நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு என்ன பண்ணுவது? நல்ல ஸ்ட்ராங்கா அங்க உட்காந்து, சரி ஆடுற பிசாசை இங்க கூட்டிட்டு வந்து இயேசு நாமத்துல போனா போயிடும். இந்த ஆடாத பிசாசை எப்படிங்க துரத்துறது? அல்லேலூயா. இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறொன்றினாலும் புறப்பட்டு போகும். குடும்பத்தார், இந்த குடும்ப நபர் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பிசாசின் கிரியைகளை அழிச்சு நிர்மூலமாக்கி அந்த வீட்டு நபர்களுக்கு என்ன கொடுப்பார்? விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த வீட்டார் தான் அந்த ஆத்துமாக்களுக்கான உத்தரவாதத்தை என்ன பண்ணணும்? எடுக்கணும். அல்லேலூயா. அந்த உத்தரவாதத்தை அந்த குடும்பத்தார் எடுக்க தவறினார்கள் என்றால் அந்த குடும்பத்துல பிசாசோடையே வாழ வேண்டியதுதான். குடும்பத்திலேயே சமாதானம் இல்ல, குடும்பத்திலேயே சண்டை, குடும்பத்திலேயே கீழ்படுகிறது இல்ல, குடும்பத்திலேயே நமக்கு வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்ல, குடும்பத்திலேயே நிம்மதி இல்ல, குடும்பத்திலேயே வருமானம் வெளியே போயிட்டு இருக்குதுன்னா யாரோ ஒருத்தருக்கிட்ட ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுது? உட்கார்ந்து இருக்குது. என்னது? ஆடுற பிசாசு ஓடிடும், இந்த ஆடாத பிசாசு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து. அப்ப இனம் கண்டுபிடிச்சு இந்த பிசாசை துரத்தணும்னா என்னதான் பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் வரம் தருகிறார். இப்படிப்பட்ட பிசாசை தேவன் துரத்துவதற்கு, நம்ம அந்த பிசாசை துரத்துவதற்கு தேவன் நமக்கு என்ன தருகிறார்? வரம் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் உபவாச ஜெபத்துல என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? விசுவாச மக்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், கீழ்ப்படிதலுக்காக ஜெபிக்கிறோம், பரிசுத்தம் பாதுகாக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்? உங்களுக்கு உள்ள இருக்கிற பிசாசு உங்களை என்ன பண்ணிடக்கூடாது? பாதிச்சிடக்கூடாது. அது ஒரு நாள் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அது வெளியேறிடும். ஆனா நீங்க ஒப்பு கொடுக்கிற வரையில் அது உங்களை ஆட்டி தான் படைக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, நம்மளை நாமளே உய்த்து ஆராய வேண்டும். பிசாசை நாம் துரத்துகிறவர்களா இருக்கிறோம்னா நமக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பலமாய் செயல்படுவதற்கு நாம் முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். நம் பிசாசோட வாழ்றது தேவனுடைய விருப்பம் இல்ல. பரிசுத்த தேவனோடு ஒப்பு கொடுத்து தேவனோடு உறவாடி வாழணுங்கிறதா தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல அழகா சொல்லி தர்றாரு. என்னன்னா, நீ அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவனோட ஏன் போராடிட்டு இருக்கிற? என்னகிட்ட ஒப்பு கொடுத்துட்டு என்னோட உறவாடுங்கிற. அல்லேலூயா. எனக்கு கீழ்ப்படிஞ்சு என்னோட உறவாடு. நாம் என்ன பண்ணோம்? இயேசுவோட உறவாடுறதை விட்டுட்டு பிசாசோட போராடிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அல்லேலூயா. இயேசுவோடு உறவாடுங்க, பிசாசோட போராட வேண்டியது. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு வரம் தருகிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசை துரத்துகிற வரம். நீங்க தேவனோடு உறவாட 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 இந்த பிசாசு உங்களை பார்த்தா ஓடியே போயிடும். சுபாவமே மாறிடும். நம்மளோட பழகுறவங்களுக்கு சுபாவமே மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பார்த்தோம் எப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பிசாசு குணம் என்றால், பைத்தியம் பிடித்தல், ஊமையாகுதல், குருடாகுதல், தண்ணியை காயப்படுத்துதல், ஊனியாக்குதல், குடும்பத்தில் பிரிவினைகளை
உண்டு பண்ணுதல், இது போன்ற காரியங்கள் எல்லாம் என்னது? பிசாசினுடைய கிரியை. அதை நாம் விரட்ட வேண்டும். அந்த துரத்தை தான் நமக்கு கர்த்தர் வரம் தருகிறார். அல்லேலூயா. அதுதான் என்னது? அற்புதங்களை செய்யும் சக்தி. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றுதல், உயிரோடு மரித்தோர்களை உயிரோடு எழுப்புதல், இதான் என்னது? அற்புதங்களை செய்யும் சக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன? ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுதல். அப்படியெல்லாம் செய்வாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல அருமையான பிலிப்பு அந்த பட்டணத்திலே ஊழியம் செய்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பிலிப்பு ஊழியம் செய்கிறார். 6-7 இந்த வசனங்களில் எல்லாம் அவருடைய ஊழியம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிலிப்பு சமாரியா பட்டணத்துல ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியத்தின் காரியம் நிறைவேறி முடிந்த பிற்பாடு இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கந்தாகே என்ற ஊருக்கு போய் கொண்டிருக்கிற அந்த மந்திரி, அதாவது இது எங்க இருக்குன்னா எத்தியோப்பிய தேசத்தினுடைய மந்திரி, இவர் போகிறதான அந்த ரதத்திலே இவரை என்ன பண்ண வேண்டும்? சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அதன்படியே அவர் போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொண்டார் என்று நாம் அங்க வாசிக்கிறோம். அங்கே நாம் அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். வாசிங்க 31ஆம் வசனம். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அந்த பிலிப்பு சமாரியாவிலே அந்த ஊழியத்தை முடித்த பிற்பாடு என்ன நடக்கிறது என்று சொன்னால், எத்தியோப்பியா தேசத்துக்கு எருசலேமுக்கு வந்து மீண்டும் எத்தியோப்பியா தேசம் போகிறதான அந்த கந்தாகே என்ற அந்த மந்திரி அவர் தன்னுடைய ரதத்தில வேதாகமத்தை படித்து கொண்டு வருகிறார். அவர் படிக்கிற அந்த வேதாகமத்தின் பகுதி ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் பகுதி. ஹல்லேலூயா. இப்படி படிக்கிற அந்த வேத பகுதிக்கு அர்த்தம் தெரியாமலே அந்த மந்திரி படித்து கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆவியானவரும் பிலிப்புக்கு சொல்லுகிறார், எத்தியோப்பியா மந்திரி இடத்திலும் பேசுகிறார். இவங்க 2 பேரும் இவர் போய் ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று பிலிப்பு இடத்துல பேசுகிறார். அதே போல எத்தியோப்பியா மந்திரியும் பிலிப்புவை ரதத்தின் மேல் ஏற்றி உட்கார வைத்துக் கொண்டு சில தூரம் பிரயாணித்து இந்த விளக்கத்தை இந்த பிலிப்பு மந்திரிக்கு சொல்லிக் கொண்டே போகிறார். ரதம் கொஞ்ச தூரம் போன உடனே தண்ணீர் உள்ள ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுவார். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதம் செய்யும் சக்தி. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இப்போ தண்ணிய பார்த்த உடனே தண்ணீர் இருக்கிறதே, நாம இனி என்ன, அதுக்கு தடை என்ன அப்படின்னு சொல்லி இந்த கந்தாகே மந்திரிக்கு பிலிப்பு என்ன செய்கிறார்? ஞானஸ்நானம் கொடுக்கிறார். என்ன செய்கிறார்? ஞானஸ்நானம் கொடுக்கிறார். 38ஆவது வசனம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். அல்லேலூயா. ஞானஸ்நானம் கொடுத்து முடிந்த உடனே இந்த பிலிப்பை காணாம். பிலிப்பு என்ன ஆயிட்டாரு? ஆவியானவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தான் நடக்கும். ஆவியானவர் நம்மளை அப்படியெல்லாம் வல்லமையாய் பயன்படுத்துகிற கடைசி காலத்துக்குள்ள நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு மாத்திரமல்ல, எலியாவின் நாட்களிலும் இது நடந்தது. எலியா புறப்பட்டு வந்து அருமையான ஆகாபும் அவனுடைய வேலைக்காரனும் ஒபதியாவும் குதிரைக்கு புல்லு தேட நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன்னு போனாங்க.
அப்பதான் அந்த ஒபதியாவுக்கு எலியா எதிர்பட்டு சொல்றார், எலியா தீர்க்கதரிசியாக நான் வந்திருக்கிறேன், நீ போய் என்ன சொல்லு, ராஜாவிட்ட போய் சொல்லு. அப்ப அந்த ஒபதியா சொல்ற, ராஜாவே, இந்த தீர்க்கதரிசியானவரே, ஆண்டவனே, நீங்க இப்படி சொல்லுவீங்க, திடீர்னு ஆவியானவர் உங்களை ஒரு பக்கம் என்ன பண்ணிடுவாரு, எடுத்துக்கிட்டு போயிடுவாரு. எலியா வந்திருக்கிறாருன்னு நான் சொல்லிட்டு நீங்க எங்கேயாவது காணாம கீது போயிட்டீங்கன்னா ராஜா எந்தாலும் என்ன பண்ணிடுவாரு, வெட்டிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர் என்று எலியாவை ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அதனால எலியாவை யார் நினைச்சாலும் கொல்ல முடியல. யார் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, எலியாவை கொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை யார் பெற்றிருந்தா, எலியா பெற்றிருந்தார். அதனாலதான் எலிசா விரும்புகிறார், ஆண்டவரே உமக்கு என்ன வேணும் கேள்னு கேட்டோன்னு எலிசா கேட்கிறார், ஆண்டவனே உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். அல்லேலூயா. எலியாவே இப்படி திடீர்னு காண போறாருன்னா எலிசா அதை 2 மடங்கா என்ன பண்றாரு, கேட்கிறார். அல்லேலூயா. ஆனா எலிசா அதை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் ராஜாக்களின் புத்தகத்துல எலியா செய்த அற்புதம் 7, எலிசா செய்த அற்புதம் 13. உயிரோடு இருக்கிற வரையிலும் அவர் மரித்து அடக்கம் பண்ண பிற்பாடு ஒரு அற்புதம் எலிசாவின் கல்லறையில் நடக்கிறது, அதோடு சேர்த்து 14. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த தேவன் மாறாதவராய் நம் மூலமாய் அப்படி அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். காலம் வரும், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் யாரை வேணாலும் பயன்படுத்துவார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார், சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துவார். யாரை வேணாலும் உயர்த்துவார், யாரை வேணாலும் பயன்படுத்துவார். அதனாலதான் ஒரே அடியா சொல்லிட்டாரு 1 கொரிந்தியர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நான் யாரை தெரிந்து கொள்வேன், வைத்தியக்காரனை தெரிந்து கொள்வேன். யாரை வேணாலும் தெரிந்தெடுத்து யாரை வேணாலும் என்ன பண்ணிடுவாரு, பயன்படுத்தி விடுவார். உங்களையும் பயன்படுத்துவார், என்னையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் என்னது, அற்புதம் செய்யும் சக்தி. அற்புதம் செய்யும். தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினாரா? தண்ணி எப்படிங்க திராட்சை ரசமா? நம்ம தான் கடந்த நாள்ல பார்த்தோம். தண்ணி என்னாச்சு, திராட்சை ரசம். அவரால கூடும், அவரால கூடும். அவர் நம்மளை கொண்டு நமக்காக கர்த்தர் இந்த அற்புதங்களை எல்லாம் என்ன பண்றாரு, செய்கிறார். அல்லேலூயா. இல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா, இல்ல இன்னும் சத்தமா. ஆம், தேவன் நம்மளை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அது நம்மளால கிரகிக்கவே முடியாது. அது என்ன பண்ண முடியாது, கிரகிக்க முடியாது. இந்த எழுப்புதலில் இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னா, இந்த கை பாதி இல்லாம இருக்கு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த பிரசனத்துக்குள்ள, இந்த எழுப்புதலின் பிரசனத்துக்குள்ள உள்ள வந்துட்டாங்கன்னா கையெல்லாம் தானா வளர்ந்து. அல்லேலூயா. முடமானவங்க தானா நடப்பாங்க. புரியுதுங்களா? அதே போல மரித்தோரை எல்லாம் கொண்டு வந்து அந்த பிரசனத்துக்குள்ள வச்சா அவங்க உயிரோடு எழும்புவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலை செய்யணும்னு வர்ம புத்தியோடு சர்ச்சுக்குள்ள வந்துட்டானா அவன் ஓ என்று அழுது அவன் எதிரியவே என்ன பண்ணிடுவான், மன்னித்து விடுவான். அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் ஒரு மனிதன் என்ன பண்ணும், மாற்றும். அதான் எழுப்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமா எழுப்புதல் வாஞ்சிக்கிறோம். அதை நம்முடைய கண் காண வேண்டும், சீக்கிரமா எதை காண வேண்டும். இந்த எழுப்புதலில் அப்படிப்பட்ட தேவ பிரசன்ன சபைகள் என்ன பண்ண போகிறது, மூட போகிறது. ஹல்லேலூயா. அதான் மங்கி எரிகிற திரி அணைக்காம வச்சிட்டு இருக்கிறார். சபையெல்லாம் இப்ப மங்கி மங்கி எரிஞ்சிட்டு இருக்குது. அப்பெல்லாம் எப்படி எரியும், கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான எழுப்புதலை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். சீக்கிரமாய் இந்த எழுப்புதலுக்குள்ள நாம் என்ன பண்ண போகிறோம், பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து 6வதாக தீர்க்க தரிசன வரம். என்ன வரம்? தீர்க்க தரிசன வரம். இது தேவனிடத்திலிருந்து வரும் விசேஷித்த செய்தியை எடுத்துரைப்பது.
தேவனிடத்திலிருந்து என்ன செய்தி? விசேஷித்த செய்தியை சொல்லும்படி பயன்படுத்துவதுதான் என்னது? தீர்க்க தரிசன வரம். இன்னைக்கு நம்ம அதை சீப் ஆக்கிட்டோம். இல்ல உண்மையா தானே? உண்மை தானே? தலைமையில கை வச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லு. என்ன ஜோசியமா? தலைமையில கை வச்சு என்னன்னு சொல்லு. நாங்க போலாமா சொல்லு, வரலாமா சொல்லு. நல்ல வேலை இருக்கட்டுமா சாகட்டுமான்னு கேட்காம அப்படி சீப் ஆக்கிட்டோம் தீர்க்க தரிசன வரத்தை. அப்படி இல்லை, தேவனிடத்திலிருந்து விசேஷித்த செய்தியை சொல்லுவதுதான் என்னது? தீர்க்க தரிசன வரம். அல்லேலூயா. இப்ப நமக்கெல்லாம் தீர்க்க தரிசன வரம் தேவையா தேவை இல்லையா? உங்களுக்கு வேதாகமத்துல எல்லை சிங்காசன நியாய தீர்ப்பு முடிஞ்சு நாம் எல்லாரும் நித்தியமாய் தேவனோடு அரசாள போகிற அத்தனை காரியத்தையும் இதுல தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டாச்சு. இனி எதுக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் நான் கேட்கிறேன். இந்த பைபிள் எழுதியிருக்கேன். தீர்க்க தரிசனம் எழுதுனதெல்லாம் எழுதிதான் வச்சிருக்குது. இதெல்லாம் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு என்ன பண்ணணும்? இப்படி எடுத்து இப்படி மூளையில கொஞ்சம் இடிக்கணும். அப்பதான் அது எங்களுக்கு என்ன பண்ணும்? கொஞ்சம் வரைக்கும். அதுக்குதான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை புதுசாலாம் நம்ம சொல்றது இல்ல. தேவன் நமக்கு சொன்னதை தான் என்ன பண்ண போறோம்? சொல்ல போறோம். புதுசா ஏதாவது வேதத்துல இல்லாத ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது கள்ள தீர்க்க தரிசனம். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வேதத்துல இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் பகுத்தறியணும். எல்லாமே தீர்க்க தரிசனம் ஆகிவிட முடியாது. 2 நாளுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் பெரிய மீட்டிங் நடத்த இருந்தாங்க. சாவாமை அப்படின்னு ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறாங்க. நல்ல வேலை அது லாக்டவுன் வந்து அந்த சாவாமை என்ற மீட்டிங் நடக்க முடியாமல் போய்விட்டது. நல்லது. சாகாம இனி சாவே கிடையாது. சாவே கிடையாது. இன்னொன்னு, விசுவாசிகள் எவ்வளவு வேணாலும் பாவம் என்ன பண்ணலாம்? செஞ்சுக்கலாம். ஆண்டவர் கிருபை உள்ளவர், எல்லாம் என்ன பண்ணுவார்? மன்னிச்சிடும். அதுக்காக தான் இயேசு சிலுவைக்கு போனார். அப்படியெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்லி சொன்னாங்க. மக்கள் அதை நிறைய பேர் நம்புறாங்க இன்னுமே. நீங்க அப்படி நம்ப கூடாது. அல்லேலூயா. அது தீர்க்க தரிசனம் கிடையாது. மனிதன் பாவம் செய்ததுனாலே அவனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு குறிப்பிட்ட காலத்துல அவன் மரித்துதான் ஆகணும். நான் சாகவே மாட்டேன்னு ஒரு அஞ்ஞானி சொன்னார். தேவனை விசுவாசிக்கிற ஒரு அஞ்ஞானி, நான் சாகவே மாட்டேன் பாரு, நான் உயிரோடு இருப்பேன். பாவம் அவரை செத்து எடுத்துட்டு போய் நாரி எடுத்துட்டு போய் பதைச்சாங்க. உயிரோட எழுந்திருப்பாருன்னு அடக்கம் பண்ண விட மாட்டேன்னு சிலர் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போய் என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தாரோ அன்றைக்கே அவனுக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு? மரணம் நியமிக்கப்பட்டுருச்சு. மரிச்சுதான் ஆகணும். அழிவில்லாதது அப்படின்னு வேணா பைபிள் இருக்குது. அது என்னது அழிவில்லாதது அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? அழிவில்லாதது. அது பரிசுத்தமாகிய தெய்வத்தோடு வாழ்ந்துட்டா, பரிசுத்தப்படுத்திக்கிட்டா அந்த ஆத்துமா அழிவில்லாத தேவனுடைய இளைப்பாறுதலுக்கு போய் சேரும். அவன் ஆத்துமாவாகிய தன்னுடைய அந்த அந்த உள்ளான மனுஷனை, பிசாசை வழிபட்டு பிசாசை ஆராதித்து நரகத்துக்கு போறேன்னு ஒருத்தன் நின்னான்னா அவன் ஆத்மாவும் அழியாது. அதுவும் எங்க போய் நிக்கும்? அழியாம நரகத்துல போய் பாதிக்கும். இந்த ஆத்மாவுக்கு மரணத்துக்கு அப்புறம் என்ன இல்ல? அழிவு இல்ல. ஒண்ணு நித்தியமா அங்க போய் பாதிக்கப்படணும், இல்லைன்னா நித்தியமா தேவனோடு கூட சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போகும். அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த ஆத்மாவுக்கு தான் என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அதனாலதான் ஆத்மா மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இப்படியான கள்ள அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள நம்ம விலகணும். அப்படின்னா உண்மையான தீர்க்க தரிசனத்தை எப்படியா கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு நான் சொல்றேன். பிரசங்கம் போகும்போது தூங்குனீங்கன்னா நீங்க உண்மையான தீர்க்க தரிசனம் இது,
பொய் தீர்க்க தரிசனம் எது அப்படிங்கறதெல்லாம் உங்களால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது, உங்கள் பிரசங்கத்தை உங்கள் ஆத்மாவுக்குள்ள போகும்போது உங்கள் ஆத்மா உடனே சொல்லும், இவங்க சொல்லுகிறது என்னது சரி. அது பொய்யான தீர்க்க தரிசனமா இருந்தா உள்ளான மனுஷனுக்கு உள்ள இருந்து ஆவியானவர் சொல்லுவாரு, அவன் சொல்றது என்னது பொய். உள்ள ஆவியானவர் சொல்லிடுவாரு. சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது சத்தியத்தை நீங்கள் விழித்திருந்து என்ன பண்ணணும், கேட்கணும். அல்லேலூயா. அப்பதான் தீர்க்க தரிசனம் உண்மையா பொய்யாங்கிறத என்ன பண்ணும், தெரியும். இல்லைன்னா நீங்க பொய்யான தீர்க்க தரிசனத்துக்கு செவி சாச்சிருவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லக்கூடாது, ஸ்தோத்திரம் கூடாது, அப்புறம் சாப்பிடவே கூடாதுன்னு யாரும் சொல்லலையா? எப்படியெல்லாம் கள்ள உபதேசம். அல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க தான் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப தீர்க்க தரிசனம் வரும் நமக்கு தேவன் தருவாரா அப்படின்னு கேட்டா தருவார். நமக்கு என்ன பண்ணுவாரு, தருவார். அல்லேலூயா. இந்த வரம் பாருங்க, நாம் இது தேவனிடத்திலிருந்து வரும் விசேஷித்த செய்தி எடுத்துரைப்பது. இதனுடைய உள்ளான காரியம் என்னன்னா, அறிவு கூர்மையோடு செயல்திறம் மிக்க வகையில் அறிவிக்கக்கூடிய பிரசங்கம் கூட ஒரு தீர்க்க தரிசன வரத்தை உடையதுதான். அறிவு கூர்மையாய் செயல்திறன் மிக்க வகையோடு பிரசங்கிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை கூட என்னதான், தீர்க்க தரிசனம் தான். அதை நீங்கள் அப்படி எடுக்கணும். கர்த்தர் நமக்கு கொண்டு வரும்போது அதை எடுக்க தெரியணும். இது எனக்கு கர்த்தர் பேசுகிறார் என்று என்ன தெரியணும், எடுக்க தெரியணும். அப்படி உங்களால அந்த வசனங்களை உள்வாங்க தெரியலன்னா நீங்க சீர்கட்டு போயிருவீங்க. அல்லேலூயா. நீங்க எது தீர்க்க தரிசனம் நினைக்க கூடாது. தலைமையில கை வச்சு ஏதாவது ஒரு அந்நிய பாஷையை பேசி அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனங்கிற மாதிரி நம்ம ஊர்ல ஒரு பிம்பம் வச்சிருக்கிறோம், ஒரு மாய தோற்றத்தை வச்சிருக்கிறோம். தப்பு. உங்க வீட்டுக்கு வந்து உங்க ஊழியக்காரங்க இது செய்யாதுன்னு சொன்னா கூட அது கூட என்னதான் தீர்க்க தரிசனம். இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லுவது கூட உங்களுக்கான வார்த்தை தான். நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்றது, எதிர்காலத்தை குறித்த வார்த்தை தான். கீழ்ப்படியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இதை செய்யாம போனா கர்த்தர் நம்மளை நம்பி என்ன பண்ண மாட்டாரு, கரத்தை கொடுக்க. தீர்க்க தரிசனம் வர வந்து நம்ம பயன்படுத்துற விதத்துல ரொம்ப கவனமா. தீர்க்க தரிசன வரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒருவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாத அளவுக்கு கவனமா என்ன பண்ணிடணும், பயன்படுத்தணும். விசுவாசம் என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கே நிறைய காரியங்கள் தேவன் வெளிப்படும். அத போய் நம்ம சொல்லக்கூடிய விதம் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை நாம் போய் சொல்லக்கூடிய விதம் மிக மிக முக்கியம். அதனாலதான் தீர்க்கதரிசிகளே அன்னைக்கு அவங்க அவருடைய வாணியில பயன்படுத்து. அல்லேலூயா. சில தீர்க்கதரிசிகளாம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ட்ரெஸ்ஸின் மூலமாய் அந்த செய்தியை தேசத்துக்கு என்ன பண்ணாங்க, அறிவிச்சாங்க. அவங்க ஒரு சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு இந்த சாப்பாடு கூட இந்த தேசத்தின் என்னது தீர்க்க தரிசனத்தினுடைய மாடல் அப்படின்னு அவங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வாழ்ந்து காமிச்சாங்க. இவர் ஏன் இதை எப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு நினைக்கும் போது அதுல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்க. இதெல்லாம் நிறைய வேதத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஒருத்தரை உணர்த்துவிக்கும்படி, ஒருத்தரை மனம் திரும்பும்படி, ஒருத்தருடைய விசுவாச அளவை கூட்டும்படி, எதிர்கால காரியங்களை சொல்லும்படி கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறார் அப்படின்னா நாம கூட யார்தான் தீர்க்கதரிசிகள். இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற நமக்கே தேவன் நிறைய வெளிப்பாடு உங்களுக்கே தருவார். அது அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 15:32.
அப்போஸ்தலர் 15:32. யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளா இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி அவங்க சொன்னதான அந்த தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? வார்த்தைகள் என்ன தெரியுமா? மேல நீங்க படிச்சீங்கன்னா 28 எவையெனில் மேல 28 எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் சத்தத்திற்கும் நெருங்கொன்று சத்தத்திற்கும் தேசித்தனத்திற்கும் நீங்கள் விளைவிக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகளை எல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாய் இருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். சரிங்களா? சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். இவர்கள் சொன்ன இந்த செய்தி என்ன அப்படின்னா, சபை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை அவங்களுக்கு அழகா சொல்லி தராங்க. பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தது, ரத்தத்திற்கு, நெருங்குண்டு சத்தத்திற்கு, வேசித்தனத்திற்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு இந்த திருச்சபைக்கு, நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இந்த திருச்சபைக்கு, இந்த பிரஜாதி மக்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பிரமாணம் என்ன? விக்கிரகங்களுக்கு படைச்சதை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அடுத்து ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அடுத்து நெருங்குண்டு சத்தத்தை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. வேசித்தனத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். இதுதான் மேல் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிரமாணம். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பிரஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் நம் சபைக்குள்ளாய் வருகிறவர்கள் கவனமா இருக்க வேண்டும். இதைத்தான் அன்றைக்கு செய்தியாக கொண்டு போனார்கள். இது சாதாரண ஒரு செய்தி போலதான் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இது மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இந்த யாரெல்லாம் சபை கை கொள்ளுகிறதோ, சபையார் கை கொள்ளுகிறார்களோ, அவர்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்களுக்கு நிறைய பிரமாணம் சட்டமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் யூதர்கள் அதையெல்லாம் கை கொள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனாலதான் யூதர்களுக்கு இப்படிப்பட்ட பிரமாணம் அன்றைக்கு அப்போஸ்தலர்களால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையோடு நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. இது போல இந்த அறிவு கூர்மையான செய்தியை அவ்வப்போது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கொடுப்பதுதான் என்னது? அது உங்களையும் கர்த்தர் அப்படி என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். உங்களையும் கர்த்தர் அப்படி என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 14:24. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாத ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்திவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உணர்த்திவிக்கப்படுவார்கள். என்ன பண்ணப்படுவார்கள்? உணருவாங்க. வார்த்தையை கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க? உணருவாங்க. அந்த உணர்வின் ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் பளிச்சுன்னு போய் இருதயத்துல உட்காருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நிதானிக்கப்படுவார்கள். நிதானிப்பாங்க. இப்ப நம்ம புதுசா சர்ச்சுக்குள்ள வந்ததுனாலும் நமக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நிதானிக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? பேசுகிறார். அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலர் 11:27-28 நான் வாசிச்சேன்னு சொன்னா, அங்கேயும் நம்ம தீர்க்கதரிசியை குறித்து நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 11. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. கிளவுதியு ராயனுடைய நாட்களில் அந்த கொடிய பஞ்சம் உண்டானது. இது யார் சொன்ன தீர்க்க தரிசனம்? அகபு என்பவன் சொன்ன இந்த தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதே போல 21:11 பாத்தீங்கன்னா, இதான் நான் உங்களுக்கு சொன்னேன், சில காரியங்களை தீர்க்க தரிசனத்தை அவங்க என்ன செயல் வடிவில செஞ்சு காமிப்பாங்க. அங்க செய்யறாங்க பாருங்க. 21:11 அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் விதமாய் கட்டி புறஜாதியர் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். அகபு என்ன செய்கிறார்? பவுலினுடைய கச்சைகளை எடுத்துக்கொண்டு
தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, அவரே தன்னு கை காலை கட்டிக்கொண்டு, இந்த கச்சை உடையவன் எவனோ அவனை இப்படி என்ன பண்ணுவாங்க, எருசலேம்ல கட்டுவாங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாருன்னு சொல்ற. அல்லேலூயா. அந்த கச்சை யாருடையது? பவுலனுடையது. அல்லேலூயா. அந்த கச்சை உடையவன் எவனோ அவருக்கு எருசலேம்ல இது நடக்கும் அப்படிங்கறத அகபு தீர்க்க தரிசனமா என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்த தீர்க்க தரிசன வரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். கவனிங்க, இந்த வரம் ரொம்ப 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 உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப 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 முக்கியமானது. உங்க வீடு ஏன் இடிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? உங்க வீடு ஏன் இடிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? உங்களுக்கு சரியான பகுத்தறிவு இல்லைன்னா உங்க வீடு என்ன பண்ணப்படும்? இடிக்கப்படும். அல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறியும் வரம் ஒரு ஊழியக்காரனுக்கு தான் கர்த்தர் தரணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் தருவார். புருஷனா இருக்கிற நீங்க 24 மணி நேரத்துல 8 மணி நேரம், 9 மணி நேரம், 15 மணி நேரம் கூட நீங்க வெளியே வேலை செய்றீங்க. ஆனால் உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியத்தை இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் உடையவர்களா இருந்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல உங்க மனைவி என்ன பண்றாங்க, உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லிடுவார். அல்லேலூயா. உங்க குடும்பம் இடிக்கப்படாது. மனைவிமா, உங்க புருஷன் 12 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மணி நேரம் வெளியே வேலைக்கு போறாரு, அவர் பரிசுத்தமா தான் வீட்டுக்கு வராரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்குள்ள ஆவிக்குரிய இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப அவர் வரும்போது பிசாசோட வராரா, சரியா வராரா, அன்பா வராரா, நீதியோட வராரா, கையில வச்சிருக்க பாக்கெட்ல வச்சிருக்கிற மணி பரிசுத்தமானதா, பரிசுத்தம் இல்லையா, எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. பாவம் உங்க வீட்டுக்குள்ள வராது. இந்த வரம் நம்ம கிட்ட இல்லைன்னா தான், இந்த வரத்தை கண்டுபிடிக்க தெரியாததுனாலதான் அநேக மனைவிமார் புருஷன் பண்ற தப்பு கண்ணுக்கே தெரியறது இல்ல. தப்பு நல்ல வானம் முட்டை வீட்டை எட்டரை வரலும் போனதுக்கு அப்புறம் ஊரை வந்து சொல்லும், மனைவிய பாரு, செல்லுல பாரு, அதான் செல்லு வச்சிருக்கேன். நம்ம மக்கள்லாம் ரொம்ப மதிக்கட்டவங்க. நம்ம எவ்வளவு மதிக்கட்டவங்க தெரியுமா? நம்ம பண்ற தப்ப நம்மளே இப்படி எடுத்து அப்படியே வைப்போம் பாருங்க ஸ்டேட்டஸ்ல. நம்மள மாதிரி மதிக்கட்டவங்க யாரு? பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? மதிக்கட்டவங்களா இருக்காங்க. ஜீசஸே சொல்லு. அதே மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். நம்ம பண்ற தப்ப நம்மளே பண்ணி எங்க வச்சுக்குவோம்? ஸ்டேட்டஸ்ல வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு என்னை எப்படி அந்த ஊர் பேசுது, என்னை எப்படி அந்த நாடு எப்படி பேச, நீ தான் வச்சிருக்கிறீங்க, ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறீங்க. இது பேசுறதுக்கு ஊருக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சொல்லும், பார் புருஷனை பார், மனைவிய பார். நீங்க எங்க தப்பு பண்ணனாலும் உங்க மனைவிக்கு நீங்க தப்பிக்க முடியாது. நீங்க எங்க தப்பு பண்ணனாலும் உங்க புருஷனுக்கு நீங்க தப்பிக்க முடியாது. அப்படின்னா எல்லாருக்குள்ளும் இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு தேவை. உங்க புருஷன் என்ன நினைக்கிறாருங்கிறது கூட உங்களுக்கு பளிச்சுன்னு என்ன பண்ணிடணும், தெரிஞ்சிடணும். உங்க மனைவி என்ன நினைக்கிறாருங்கிறது உங்களுக்கு பளிச்சிடுன்னு என்ன பண்ணிடணும், தெரிஞ்சிடணும். இந்த வரம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த வரம் ஊழியக்காரனுக்கு மட்டும் தேவையா இல்ல உங்க எல்லாருக்கும் தேவையா? எப்ப எவ்வளவு உஷாரா இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆவிய பகுத்தறிகிற வரத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய பேச்சுல கண்டுபிடிக்கணும் அவங்க எங்க தவறி இருக்காங்க. கண் பார்வை இருக்கு பாருங்க, அதை வச்சே கண்டுபிடிக்கணும் இவங்க எங்க உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிடுறார், நீங்க பரிசுத்தத்தை விரும்புனீங்கன்னா அதை உங்களுக்கு சொல்லித் தருவேன்.
நீங்களும் கும்பல்ல கோயந்தா மகளுக்கு கோயந்தா போட்டீங்க அப்படின்னு நீ சப்போர்ட் பண்ணா அந்த புள்ள சொல்லும் எனக்கு சப்போர்ட். அப்ப மொத்தமா போ ஒரு நாள் நாடு அப்படின்னு உனக்கு ஒன்னும் ஆகிய பக்தரிய வரம் கொடுக்குறது. ஒரு நாள் நீயே நாடிட்டு வருவ. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் கட்டப்படணும்னா நீங்க தேவனோடு இருந்தா இதை எல்லாருக்கும், இந்த வரத்தை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் என்கிட்ட வந்து போய் பேசுவாங்க. நான் யாருன்னு இப்ப சொல்ல விரும்பல. அல்லேலூயா. அவங்க பேசுறது எனக்கு நல்லா தெரியும். அவங்க பேசுறது என்னது? போய் வேற வழியே கிடையாது. ஊழியக்காரி இல்ல, என்ன பண்ணிட்டு ஆகும்? கட்டுதான் ஆகும். கேட்டுட்டு அவங்க சாப்பிட்டு வேதனையா இருக்கும். எனக்கு வேதனையா இருக்கும். அவங்களுடைய அழிவுக்கு அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க? புலி வெட்டிக்கிறாங்களே ஆண்டவரே. அதை நீங்க தயவு செய்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? உணர்த்துங்க. அவங்களுக்கு நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க? உணர்த்துங்க. ஜெபம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால ஊழியக்காரங்க வந்து போய் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா என்னையோட நிறுத்திக்கங்க. நான் யாருன்னு சொல்ல விரும்புறேன். நான் நீங்க போய் சொல்ல பொய் சொன்ன கதை என்ன தெரியுமாச்சு? நீங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க. அந்த ஐயா வந்து பொய் சொன்னார். பேதுருக்கு தெரியாது, ரைட்? பரிசுத்த ஆவியானவருக்குமா தெரியாது? ஆனா அவங்களுக்குள்ள அவங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஆவியானவர் சொல்லுவாருன்னு தெரியாதா? நம்ம அவங்க சொன்ன மாதிரியே பிரசங்கம் கீது ஏதாவது பண்ணிட்டோம்னா, ஏய் நீ தான் முன்னாடி போய் சொல்லி கொடுத்திய அந்த பாஸ்டம் வந்து என்னை பத்தி அப்படியே அங்க ஒப்பிச்சிட்டு இருக்கிறாங்க, நீ முன்னாடி போனது அதுக்கு தானா அப்படின்னு ஒரு சண்டை வேற. அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருங்கிற அறிவு என்ன பண்றது இல்ல, வர்றது இல்ல. இப்ப பாருங்க அந்த கதை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீரா கதை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? போதும். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அனனியா வந்து சொல்றாரு, ஆண்டவரே நான் நிலத்தை வித்தோம், எங்க வித்த தொகை இவ்வளவுதான், தொகையெல்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னு சொன்ன உடனே சொல்றாரு பேதுரு, ஏன் பொய் சொல்ற? என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு நினைச்சு சொல்றியா? நீ சொல்றது என்னது? என்னது? தெரியாதா நமக்கு? ஊழியக்காரனுக்கு தெரியாதா? இப்ப மந்தை மேய்க்கிறவனுக்கு மந்தையோட ஆடு பத்தி தெரியாதா? ஒரு ஆடு நெசல் கொண்டது, ஒரு ஆடு ஆமா ஓடும், ஒரு ஆடு 2 காலையும் முட்டி போட்டாலும் கட்டி போட்டாலும் ஓடும். தெரியுமா தெரியாதா? தெரியும். இழுத்தாலும் வராது சில ஆடு. இது மாதிரி இந்த ஆட்டை குறித்து இந்த மேய்ப்பனுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் நம்ம மேய்ப்பனுக்கே நம்ம வந்து பூரிச்சுட்டு மேய்ப்பனுக்கே ஒரு கதை விட்டுட்டு போயிடுறோம். அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கதை விட்டுட்டு போயிடுறோம். ஆனா இங்க வசனம் பாருங்க, அப்படித்தான் நினைச்சு இந்த பேதுருவை எடை போட்டாரு. அனனியா அப்படி வந்து சொன்னாரு பாரு. பேதுரு சொல்லிட்டாரு, ஏன் எதுக்கு நீ பரிசுத்த ஆவியின் இடத்துல என்ன பண்ற? பொய் சொல்ற. இந்த ஐயா தான் பொய் சொல்லி செத்து போயிட்டாரு. பாவம் செத்து போயிட்டாருங்க. இங்கெல்லாம் பொய் சொன்னவங்க செத்து போகணும்னு நினைச்சா ஒரு ஆளு கூட உயிரோட இருக்காது. எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடணும்? அடக்க ஆராதனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கணும். பொய். இந்த ஐயா செத்து போயிட்டாரு. செத்து போன தெரியாம இந்த அம்மா வீட்டுல இருந்து மருத்தி வருது. இந்த அம்மா கரெக்டா அதே மாதிரி பொய். சிலர் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்த மாதிரி பொய் பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறது பொய்ங்கிறது எங்கேயாவது ஒரு இடக்கு முடக்குல தெரிஞ்சிடும். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். இவங்க 2 பேரும் பொய் சொல்லும்படி என்ன பண்ணிட்டாங்க? ஒருமனப்பட்டுட்டாங்க. பொய் சொல்றதுக்கு ஒருமனம்.
நான் முன்ன போனாலும் நான் அதை என்ன பண்ணணும் சொல்லுவேன், நீ அப்புறமே வந்தாலும் அதான் என்ன பண்ண வேணும் சொல்லணும் அப்படின்னு 2 பேருமே வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டாங்க, பேசி வச்சுக்கிட்டாங்க. பாவம் இந்த ஐயா செத்து போனது இந்த அம்மாவுக்கு தெரியல, அடக்கமே பண்ணிட்டாங்க. ஆளை கூப்பிடாமே, சப்பிரால கூப்பிடாமே அடக்கம் நடந்துருச்சு. இவ்வளவு வேகமா இருந்திருக்காங்க பாருங்க எருசலேம் தேவாலயத்தினுடைய வாலிபர்கள். அல்லேலூயா. ஆமா, பேதர் கட்டளையிட்ட டக்குன்னு எடுத்து கொண்டு போய் புதைச்சிடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு மரணம், எப்ப செத்து போயிட்டாரு, அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த அம்மா இந்த கேட்டோன்னே என்ன பண்ணிச்சு, இதுவும் விழுந்து செத்து போச்சு. 2 பேரும் பொய் சொல்றாங்க பாருங்க. பரிசுத்த ஆவியை நம்ம சோதிக்கிறோம், நம் தேவனுக்கு எதிராக பேசுகிறோம். இந்த ஊழியக்காரருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, ஆவிய பகுத்தறிகிற வரம் பேதுருவுல இன்னைக்கும் தேவன் நமக்கு அந்த வரத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறார், கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களுக்கும் அந்த வரத்தை என்ன பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஏமாத்த முடியும். அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலர் 8:23 நம்ம வாசிச்சோம்னா அங்கே ஒரு சீமோன் சொல்ற, அவரை பார்த்து இந்த பேதுரு தான் சொல்லுவார். 23 பாருங்க, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க சீமோன் என்ற ஒரு மாயவித்தைக்காரன். அன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் யார் மேலாம் கை வச்சாங்களோ அவங்களும் அபிஷேகம் பெற்றாங்க. அப்ப இந்த சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் அவர்களிடத்துல வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, நானும் யார் மேலாம் கை வைக்கிறேனோ அவங்களாம் என்ன பெறணும், அபிஷேகம் பெறணும். இந்த மாயவித்தைக்காரன் ஏன் எல்லாத்துக்கும் தான் அபிஷேகம் கை வச்சு அபிஷேகம் பெறணும்னு கேட்டா தெரியுமா, எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு அபிஷேகம் பெற்று அங்க ஒரு கமிஷன் என்ன பண்ணிடலாம், வசூல் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே குறி சொல்லி பிசாசால கொஞ்சம் வசூல் பண்ணாரா, இப்ப பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுறாரு, நல்லா தான் தெரியுறாரு, வல்லமையா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இவர் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நம்ம இன்னும் கொஞ்சம் வசூல் பண்ணிடலாம், அதை விட்டுட்டு இதை புடிச்சுக்கலாம் அப்படின்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து என்ன கேட்கிறான், பரிசுத்த ஆவியானவரை கேட்கிறான். அதனாலதான் பேதுரு சொல்ற, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் கட்டிருப்பதாக காண்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளா என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம், மாயவித்தைக்காரன் ரசிக்கப்பட்டு உள்ள வந்துட்டாயா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பேதுரு என்ன பண்ணாரு, தலையில அடிச்சு புத்தி சொல்லிட்ட. உடனே அவன் என்ன ஜெபம் பண்ற பாருங்க, அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். பயம் வருது பாருங்க, நீ சொன்னதுல ஒண்ணு கூட எனக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நேரிட்ட கூடாது. எனக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணிருங்க. இந்த பயம் வேணும் யாருக்கு, மந்திரவாதிக்கு வேணுமோ இல்லையா, நமக்கு முதல்ல வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியை பகுத்தறிகிற வரும். ஒரு மனுஷன் வந்து நின்னாலே அவன் வந்து என்ன பண்ண, நம்ம அறிஞ்சுக்கணும். பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம், பார்வையில கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு மேல நம்மளை ஏமாத்தி ஒருத்தர் பணம் வாங்கிட்டு போறான்னா நம்ம அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டி கடன் பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். அவன் வாங்கிட்டு போயிட்டான்னு கம்முன்னு விட்டுருங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு நாளும் தேவன் நம்மளை வஞ்சிக்கவும் ஏமாற்றவும் விட மாட்டார். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், இந்த வரத்தை கொடுத்து நம்மளை பயன்படுத்துவார். இயேசுவையே இப்படி ஏமாத்த நினைச்சாங்க பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 24-25 பாத்தீங்கன்னா அங்க சுவாரஸ்யமான கதை. அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க 24-25 அவர் என்ன பண்ணாங்க பாருங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா? 23 படிங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பாருங்க, அற்புதங்களை கண்டு அநேகர் என்ன பண்ணாங்களாம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசத்தை நம்பணுமா நம்ப கூடாது? நம்மள என்ன விசுவாசத்தை நம்புறோம்ல, ஆனா ஜீசஸ் நம்பல. ஜீசஸ் என்ன பண்ணல, நம்பல. நம்மளாட்ட நம்பி கவுந்துருவோம். அவங்க எத்தனை நாள் செத்துட்டு வராங்க, அவங்க அப்படி எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா ஜீசஸ் என்ன பண்ணா, அங்க வசனம் பாருங்க, அப்படி இருந்தும் எப்படி இருந்தும் அநேகர் அவரை விசுவாசித்தும், அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி
இணங்கவில்லை. ஆவிய பகுத்தறிந்தவர் நம்பி என்ன பண்ணல, இணங்கல. இது நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் பாருங்க, லூக்கா 20:22-24 வரணும். நம்ம அங்க வாசிச்சோம்னா, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள். பாத்தீங்களா, ஆண்டவராகி இயேசுவே சோதிக்கிறதுக்கு ஒரு புத்தி வளர்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இப்படி கேட்டாங்க தெரியுங்களா? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமான்னு கேட்டாங்க தெரியுங்களா? வரி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இயேசு யூதர்களுக்கு எதிரி. இயேசு யாருக்கு எதிரி? யூதர்களுக்கு எதிரி. அல்லேலூயா. நிறைய பேர் எதிரி ஆக்கிடுவாங்க. யாருக்கு? இயேசுக்கு எதிரி ஆயிடுவாங்க. அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? இயேசுவை கொன்றுவாங்க. எப்படி பாருங்க, நம்ம முடியாததுக்கு நம்ம 4 பேர்த்த ஏறி விட்டுருவோம். பாத்தீங்களா, நம்ம அடிக்க மாட்டோம், ஆனா நம்ம 4 பேர்த்த ஏறி விட்டுட்டு அவன் போய் அடிப்பான். அல்லேலூயா. அதுதான் ஒரு பழமொழியா பொன்மொழியா எனக்கு தெரியல. எய்தவன் இருக்க அம்பை நோவானே. எய்தவன் யாரு? யாரோ ஒருத்தர். அம்ப போய் நொந்து என்ன பண்றது? அது மாதிரி இங்க ஜீசஸ் என்ன பண்றாங்கன்னா, இப்படி வம்புக்கு இழுக்கிறாங்க. இவர் வார்த்தையில எதிரியாக்கி விட்டுறது. வரி கொடுக்கிறது நியாயமா? வரி கொடுக்கலாம் அப்படின்னா யாருக்கு எதிரி? இயேசு யூதர்களுக்கு எதிரி. வரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா ராயர்களுக்கு எதிரி, ரோமர்களுக்கு எதிரி. யாரு? இயேசு. அல்லேலூயா. இவர் கொடுக்கலான்னு சொன்னாலும் ஜீசஸ் மாட்டிக்குவாரு, கொடுக்க வேண்டாம்னு சொன்னாலும் இயேசு மாட்டிக்குவாரு. எப்படி கேள்வி? நீங்களா என்ன சொல்வோம்? நீங்கள நானும் என்ன சொல்வோம்? ஓடிடும். ஏசு ஒரு வரி பணத்தை எனக்கு கொண்டு வாங்க, இதுல இருக்கிற மேல் எழுத்தும் சொரூபமும் யாருடையது? ராயனுடையது. நாங்க உடனே சொன்னார் இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள்ட்டு போயிட்டார். எல்லாரும் கப்சிப்னு ஆயிட்டாங்க. அல்லேலூயா. இதான் பகுத்தறிதல். ஆவியை பகுத்தறிதல். சரியாய் நாம் பதில் சொல்லபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஏற்ற இடத்துல ஏற்ற நேரத்துல அழகாய் நம்மளை என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம். அடுத்ததாக 8வதாய் பற்பல பாஷைகளை பேசுதல். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4-12 வரலும் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். இந்த பற்பல பாஷைகளை பேசுவது சிலர் அது அயல் நாட்டு மொழியாக இருக்கலாம். அல்லேலூயா. இல்லை என்றால் யாரும் அறியாத மொழியாக இருக்கலாம். அல்லேலூயா. அவங்க பாருங்க என்னென்ன மொழி பேசினார்னா 8வது வசனத்துல, அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசையில இவர்கள் பேச கேட்கிறோமே, இதப்படி பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பத்தோமியா பொந்து ஆசியா துரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் அங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அல்லேலூயா. எத்தனை மொழி தெரியுங்களா? 18 மொழியில அங்க என்ன பண்ணுகிறாங்க? பேசுகிறார்கள். அல்லேலூயா. இத்தனை மொழிகளிலே அவர்கள் எல்லாரும் கற்றிருந்தாங்களா அப்படின்னு கேட்ட அபிஷேகம் பெறும் பொழுது அவங்க எல்லாரும் கற்கவில்லை. ஆவியானவர் வந்த பொழுது அவர்கள் பற்பல பாஷைகளை என்ன பண்ணாங்க? பேசினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் நம்ம பேசுகிற மொழியினுடைய அர்த்தம் தெரியாது, ஆனால் நம் தேவனுடைய மகத்துவத்தை தேவனிடத்துல என்ன பண்ணுகிறோம்? பேசுகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேரு எனக்குள்ள பற்பல பாஷை இருக்குன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க கையவே காணோம். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்று பற்பல பாஷை பேசுகிற வரம் நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே எங்களை பாக்குறீங்க? இல்ல இன்னொரு முறை தேவை பாசமா கூப்பிட்டு கூட்டி பேசினாதான் நாங்க பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
பேசுறீங்களா இல்லையா? வீடுகளில் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பேசணும். அது தேவனுடைய மகத்துவம், தேவனை உயர்த்துகிற துதியின் வார்த்தைகள் அது. அல்லேலூயா. நீங்கள் பேசினா அது உங்களுக்கு விளங்காட்டியும் உங்களுக்குள்ள பக்தி விருத்தி என்ன பண்ணும்? கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்கள் சத்துருவை எதிர்த்து நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களுடைய வீட்டுக்காரருக்குள்ள இருக்கிற அசுத்த எண்ணங்களை, சிந்தைகளை எதிர்த்து நீங்க என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். ரட்சிப்புக்காக நீங்க மன்றாடி என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். அதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? பற்பல பாஷைகளை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம பேசணும். நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, பாஷைகளை வியாக்கியானம் செய்தல். இது ரொம்ப ரேர். ஒருத்தவங்க பேசுற அந்நிய பாஷைய இன்னொருத்தவங்க என்ன பண்ணணும்? வியாக்கியானம். எப்படி தமிழ்ல பேசினா அது ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்றாங்களோ அது போல அந்நிய பாஷையில ஒருத்தர் பேசுகிறதை ஒருவர் வியாக்கியானம் பண்ணுனாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க அவங்க எல்லாம் எவ்வளவு விசேஷித்தமான ஞானம் உடையவர்கள் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வழங்காத மொழி, அதாவது நமக்கு எழுத படிக்கவே தெரியாத மொழியில கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஒருவேளை நம்ம பேசலாம். நமக்கு இப்ப சீரிய மொழி தெரியுமா? எபிரேய மொழி தெரியுமா? அராமிக் மொழி தெரியுமா? கிரேக்கு தெரியுமா? லத்தீன் தெரியுமா? தெரியாது. ஒருவேளை நம்ம பேசுற மொழி அதுவா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அட்ட எனக்கு லத்தீன் மொழியே என்ன பண்ணுது? தெரியுது பாரியா அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த மாறி பேசுகிற இந்த வார்த்தைகளை வியாக்கியானம் செய்வது நமக்கும் தருவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பேசுகிற மொழி நமக்கு புரியாட்டியும் அவங்க இதைத்தான் பேசுறார்கள் என்பதை நம்மளால என்ன செய்ய முடியும்? கணிக்க முடியும். அல்லேலூயா. கடந்த நாள் நடந்த ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த செய்தியை நான் நிறைவு செய்த, நம்ம குஜராத்தி நினைக்கிறேன், இந்த பகுதியில ஊழியர் செய்த 2 மிஷினரிமார்கள் இங்க வந்திருந்தாங்க. அவங்க இந்த பகுதியில CIG மிஷன்ல அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய அந்த வட மாநில அந்த ஊழியங்களை குறித்து அவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னா பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப அவங்களுடைய அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு அவங்க இருக்கிற அந்த காட்டு பகுதியில் இருக்கிற அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு முந்தின நாள் சாயந்தரமே கிளம்பிடுவாங்க ஆராதனைக்கு போறது. அப்ப அந்த முந்தின நாள் சாயந்தரமே கிளம்புகிற அந்த அந்த காட்டு வழியில நடந்து வருகிற மக்கள் இருப்பாங்க. அப்படி என்ன செய்தாங்களாம், ஒரு நாள் அங்க நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த சர்ச்சுக்கு ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர் அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த காட்டு வழியில அந்த அந்த அம்மாவை சாயந்தரத்துல பார்த்திருக்காங்க. தன் குழந்தைய தோல் மேல வச்சுக்கிட்டு நம்ம நடந்து வந்திருக்கு. அப்ப இது எங்க உங்க பக்கத்துல ஏதாவது வீடாட்டுன்னு அவர் வந்தார். அவர் ஜீப்ல தான் வந்திருக்காரு. அப்படி வரும்பொழுது அவங்களும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் வந்திருக்காங்க. இவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில இவங்க சர்ச்சு ஆராதனைக்கு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த அம்மா சாயந்தரம் பார்த்தாங்கல்ல, அவங்க இரவெல்லாம் நடந்து விடியற காலம் இந்த சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க தன்னுடைய குழந்தைய விட்டுட்டு அவங்க முழங்கால் படிட்டு டங்ஸ் அந்நிய மொழியில ஜெபம் பண்றாங்களாமா. அவங்க ஜெபம் பண்ணதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த பாஸ் என்னெல்லாம் பிரசங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வந்தாரோ அதெல்லாம் இந்த அம்மா அந்நிய பாஷையில என்ன பண்ணிருச்சு? பேசி முடிச்சிச்சு. ஊழியக்காரர் பயங்கர என்ன ஆயிடுச்சான்? ஷாக் ஆயிடுச்சு. இப்படியும் பக்தி நம்ம இந்திய தேசத்துலங்க, வேற எங்கேயும் இல்ல. இப்படியெல்லாம் பக்தி உள்ள பெண்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்களா? ஐயோ இவங்க இங்க சர்ச்சுக்கு தான் வர்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? ஜீப்ல ஏத்திக்கிட்டே வந்திருக்கலாமே. இப்படி விட்டுட்டு வந்துட்டு வருத்தப்பட்டு தான் எடுத்துட்டு வந்த செய்தியை தான் இந்த அம்மா டங்ஸ்ல அவங்க மொழியில, அவர் வந்த நாட்டு மொழியில இந்த அம்மா என்ன பண்ணிருக்குது? டங்ஸ்ல பேசி இருக்குது. அதே செய்தியை தான் இந்த அம்மா டங்ஸ்ல பேசினாங்க. நான் பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த செய்தியை தேவன் என்ன பண்ணிட்டாரு? பிரசங்கித்து ஜெபிச்சுட்டானோ. அந்த பிரசங்கத்தை நம்ம ஜெபம் பண்ணிருச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது இங்க நீங்க என்ன காரியங்கள் செய்தீங்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க ஆரம்பத்திலே நீங்க அந்நிய பாஷையில பாடி ஆராதித்து நீங்கள் துதிக்கும் பொழுது ஒருவேளை தேவனுடைய அந்த ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறவர்களான காரியமாக கூட இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனுடைய செயல். அவர் தேவன் என்ன வேணாலும் செய்வார். உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் என்ன வேணாலும் செய்வார்.
அதனால தேவனை நீங்க அப்படி அந்நிய பாஷையில நீங்க துதிக்க துதிக்க தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? வல்லமையா கிரியேட் செய்யும். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை, அங்க நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு வந்த இந்த 2 சகோதரர்கள் சொல்லுகிறாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். இது எப்படி இருந்தது? புதிதா இருந்தது. நிறைய சம்பவத்தை சொன்னார். அது இந்த சம்பவத்தையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஊழியம் என்றால் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு ஊழியமா என்று நினைக்கிறோம். நீங்க ஊழியத்தினுடைய சிம்மால வட மாநிலங்கள்ல தான் நீங்க போய் பார்க்கணும். அல்லேலூயா. அவர் சொன்ன இன்னொரு சாட்சியை சொல்றேன். தன்னுடைய வண்டிக்கு என்ன கிடையாது? பெட்ரோலே கிடையாது. அவர் போன இடத்துல அங்க பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பெட்ரோல் பங்கும் கிடையாதான். அப்போ அந்த பெட்ரோல் டேங்க் மேல கை வச்சு அந்த வந்திருந்த அந்த சகோதரர்களை 2 பேரும் என்ன பண்ணாங்களா? ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, நாங்க வீடு போய் சேர்றவர்களும் இந்த வண்டியில இருக்கிற பெட்ரோல் கொஞ்சம் தான் இருக்கு, அது என்ன பண்ணக்கூடாது, தீரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து சேர்ந்தாங்க. உண்மையாலுமே பெட்ரோலே இல்லை, ஆனா வண்டி ஓடிச்சான். என்ன ஆச்சரியம்! நம்ம சகோதரர்கள் வாழ்க்கையில நடந்த சாட்சிகள். அல்லேலூயா. அது போல இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். அந்த அம்மாவுக்கு பாவம் படிப்பறிவு இல்லாதவங்க. அப்ப இவர் எடுத்துக்கிட்டு வந்த செய்திய ஆண்டவர் அவங்களுக்கு அந்நிய பாஷையில என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அதுக்கு அவங்க இந்த செய்தி கேட்கறதுக்கு அவங்க அங்கிருந்து இங்க வரணுமா என்ன? ஏன் தெரியுமா? இதையெல்லாம் தேவன் செய்கிறார். சபை அப்பொழுதுதான் பக்தி விருத்தி அடையும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை பக்தி விருத்தி அடையதான் கர்த்தர் இந்த அந்நிய பாஷையெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாது இது ஏதோ அவங்க கத்துறாங்கய்யா, ஏதோ ஒண்ணு பண்றாங்கய்யா, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. இந்த அபிஷேகம் பற்ற கீழே பிறண்டு உருண்டு எந்திரிக்கணும். இத மாதிரி எல்லாம் ஒரு என்ன பண்ணக்கூடாது, அபிஷேகம் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சே நிறைய பேர் அபிஷேகத்தையும் அவாய்ட் பண்ணிடுறோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த பக்கம் அபிஷேகம் பெற்ற உருளாம எந்திரிக்கிறது இல்லையா? அதனால இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நாங்க உருண்டு எல்லாம் பிறண்டு எந்திரிச்சா எங்களை என்ன நினைப்பாங்க, அதனால எனக்கு இது அபிஷேகமே வேண்டாம். எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே உங்களை அபிஷேகம். உங்களுக்கு தெரியும், ஆவியானவரை கொடுத்து அல்லேலூயா ஒரு சபையில பக்கத்துல கட்சி மீட்டிங் நடந்தது. அப்ப இங்க அபிஷேகம் கூட்டம், கட்சி மீட்டிங் எதிராக அபிஷேகம் பட்டது அவங்களுக்கு தெரியுமே, இடி இறங்குற மாதிரி இறங்கும் இல்ல, நம்ம மக்கள் கைத்தட்டியே என்ன பண்ணிருவாங்க, அப்படியே சபையவே ஆதரவு பண்ணிடுவாங்கல்ல. அப்ப அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாரு, அதுவே சத்தமே இல்லாம இருக்கீங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணிடணும், அபிஷேகிச்சிடணும். என்ன நடந்தது தெரியுங்களா? அபிஷேக ஆராதனையில அந்த மக்கள் எல்லாரும் ஒருத்த கூட கையே தட்டலையா, எல்லாரும் கீழே பட்டு ஊர்ந்து ஊர்ந்து என்ன பண்ணிட்டாங்களாம், கை தட்டாமையே ஆவியில நிறைஞ்சு அன்னைக்கு பூசா அபிஷேகம் பெற்றுக்கிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி உங்களை அபிஷேகம். நானே நினைச்சிருக்கிறேன், கீழே மட்டும் என்ன பண்ணக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அது மாதிரில எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மட்டும் யாரும் வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். இன்னிடத்துல அபிஷேகம் ஆகும். 1 மணி நேரத்துக்கு மேல அந்நிய பாஷையில பேசிருக்கேன். எனக்கு 10 நிமிஷம் பேசுற மாதிரிதான் இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்க எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே உங்களை என்ன பண்ணுவாரு, அபிஷேகிப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் மிகவும் ஜென்டில்மேன். அவர் ரொம்ப ஹானரபிளா அழகா நடத்துகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு பார்த்தோம், அற்புதங்களை செய்யும் சக்தியை தேவன் நமக்கு தருகிறார். தீர்க்க தரிசன வரத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆவிகளை பகுத்தறிகிறதை தேவன் நமக்கு தருகிறார். பற்பல பாஷைகளை தேவன் நமக்கு தருகிறார். பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள கர்த்தர் இந்த வரங்களை எல்லாம் செயல்படுத்தணும். தினமும் நீங்க ஆவியில நிரம்பி நிரம்பி ஜெபிக்கிறவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 12 படி பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு விசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சரீரமாகிய சபையானது பக்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும்,
சிலரை நெய்பராகவும் போதகராகவும் உட்படுத்தினார். இப்படி தேவன் நமக்கு வரங்களை தருகிறாராம். பக்தி விருத்தி அடைவதற்காக, சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலர் அப்போஸ்தலர், சிலர் தீர்க்கதரிசி, சிலர் சுவிசேஷகர், சிலர் மேய்ப்பர், சிலர் போதகர்களாக நமக்கு வரங்களை தேவன் குறித்து கொடுத்து அந்தந்த பொருட்களை நம்மை நிறுத்துகிறவராய் தேவன் நம்மை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. எல்லாரும் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, அருமையான நல்ல ஆராதனை நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மட்டுமாயுமை பாடி ஆராதிக்கூடிய வார்த்தையை கேட்க நீங்க கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய வரங்களை குறித்து நீர் எங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த வரங்களில் நாங்கள் வளர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வரங்களை பற்றி நாங்கள் விருப்பப்பட இதை வாஞ்சியாய் பெற்றுக்கொள்ள ஏசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது அப்பா எங்களுக்கான தேற்றவாழ்னு இந்த உலகத்துக்கு நீங்க அனுப்பினீர் ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா அதுல இன்னும் வளர தேவனே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய வல்லமையும் உடைய வரங்களும் பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உடைய மகளை நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. சரியற்ற சுகபலனை தந்து நீங்க வழிநடத்துங்க. விசேஷமா இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அப்பா இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க, சரியத்துல சுகபலனை கொடுங்க, பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரம் எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபையினால எங்களால முடிசூட்டுங்க, நன்மையினால நீங்க திருப்தியாக்குங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்தருங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நாச மோசங்களுக்கும் அழிவுகளுக்கும் சத்தினுடைய அப்பா தந்திரமான யோசனைகளுக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் சடுதியான மரணங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளை விலக்கி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நாம மகிமைப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை இன்றைக்கு அப்பா நீங்க செய்தீர், வருகிற நாட்களும் நீங்க செய்யுங்க. உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.